வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி சீக்வென்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் சர்தோசியும் சீக்வென்ஸும் எடுத்திருக்கேன். சர்தோசியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம். அதோட மெஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த லைன் மேலே சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டாக க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த த்ரெட் உள்ளுக்கு சீக்வென்ஸை கொடுத்து வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். நெடில் சீக்வென்ஸை கோர்த்து த்ரெட்டோட உள்பகுதியில் சீக்வென்ஸை கொடுத்து வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். ஏற்கனவே சீக்வென்ஸ் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது மேலே தான் நாம் சர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சீக்வென்ஸ் லைன் ஃபுல்லாக போட்டு முடித்ததற்கு பிறகு முதலாவதாக இருக்க சீக்வென்ஸ்லேருந்து மூன்றாவதாக இருக்க சீக்வென்ஸ் வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே லென்த்தில் சர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக இந்த முதலாவது சீக்வென்ஸ்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு சர்தோசியை த்ரெட் உள் பக்கம் கோர்த்துப்போம். கோர்த்துட்டு நேராக மூன்றாவதாக இருக்க சர்தோசிக்கு உள்பக்கம் ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். எடுத்து த்ரெட்டை பின்பக்கமாக கொண்டு போய் இரண்டாவதாக இருக்க சீக்வென்ஸுக்கு உள்பக்கம் ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த த்ரெட் உள்பக்கம் இன்னொரு சர்தோசியை கொடுத்துட்டு நான்காவதாக இருக்க சீக்வென்ஸுக்கு உள்பக்கம் விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து பின்பக்கமாக கொண்டு போய் மூன்றாவதாக இருக்க சீக்வென்ஸ் உள்பக்கம் விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சரியாக வரும். இந்த மாதிரிப்பட்ட ஸ்டிச் நெக்லைனுக்கும் ஸ்லீவோட பார்டருக்கும் ஸ்டிச் பண்ணினா ரொம்பவே அழகாக இருக்கும். மோட்டிவ் டிசைனுக்கும் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நாம் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். ஆரி சீக்வென்ஸ் சர்தோசி யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சர்தோசியை யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.